2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த நடிகர் விஜய் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பது குறித்து குழப்பமான தகவல்கள் வெளியாகுகின்றன. கோணம் 1. திமுக கூட்டணியில் 12 கட்சிகளுக்கு மேல் உள்ளன. அதை ஒற்றை கட்சியாக தாவேக வெற்றி கொள்வது நடக்காத காரியம். பல கட்சிகள் கூட்டணி தேவை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டார் விஜய். கொள்கை எதிரி என மறைமுகமாக சொல்லிவிட்டார். அடுத்து உள்ள பெரிய கட்சி அதிமுக தான். அதையும் இப்போது கலற்றிவிட்டுள்ளார். அவரது வியூகம்தான் என்ன என்கின்ற சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது. கோணம் 2. நடிகர் விஜய் கூட்டணிக்காக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கட்சி பாமகவும் விசிகவும் காங்கிரசும் தான். பாமக இருக்கும் அணியில் விசிக இருக்காது என்ற போதிலும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற திட்டங்கள் இரு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியும் என்று விஜய் நம்புகிறார் என்கிறார்கள். கோணம் 3. தன் கட்சி பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வகுக்கிறார். அது போதாது என்ற நிலை ஏற்பட்டால் கூட்டணிக்கு போக தயாராக இருக்கிறார். அந்த கூட்டணிக்கான வாய்ப்பாக அதிமுக தான் முதலிடத்தில் இருக்கிறது. ஏனெனில் 20% வாக்குகள் அக்கட்சியிடம் உள்ளது. எனவே அதிமுக இருந்தால் வெற்றி எளிமையாகும். அதை விஜய் அறிவார் என்கிறார்கள் அதிமுக சார்பு பத்திரிகையாளர்கள். கோணம் 4. தனித்து போட்டியிட்டு பெரிய அளவிற்கு சீட்டுகள் கிடைக்காவிட்டால் நிச்சயமாக கட்சியினர் சோர்ந்து போவார்கள். மேலும் செலவு செய்யக்கூடியவர்களும் யோசிக்க தொடங்குவார்கள். எனவே முதல் தேர்தலிலேயே கணிசமான சீட்டுகளை பெற்றுவிட்டால் அடுத்த தேர்தலில் ஆட்சி என்கின்ற படியை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் என்றும் யோசனை கூறப்படுகிறதா? கோணம் 5. அதிமுக, பாமக, தவேக, தேமுதிக மற்றும் பல கட்சிகளுக்கு கணிசமான இடங்களை தர அதிமுக தயாராக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு என்கின்ற கோரிக்கையை ஏற்க தயங்குவதாகவே தெரிகிறது. ஆனாலும் திமுகவை வீழ்த்த அதிமுகவிற்கு இதை விட்டால் வேறு வழியில்லை என்கிறார்கள். அதே நேரத்தில் தாவேக தலைமையில் கூட்டணி என்பதையே பெரும்பாலான தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.